ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி 3x3 ரூபிக்ஸ் கியூபை நம்ம சேர்க்க போகிறோம்னு பார்க்குறோம். வெறும் 4 ஃபார்முலாவில். அது என்னென்ன ஃபார்முலான்னு இங்கே இருக்கேன் பாருங்கள். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா அண்ட் 11 ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலாவில் இன்றைக்கி நம்ம கியூப் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலானா, இப்போ நம்ம இங்கே இருக்கிறதே இங்கே கொண்டுட்டு வரோமா, இதை மறைச்சி இதை கீழே இறக்கி இது எப்படி திருப்பி இதை இப்போ மேலே ஏற்றிடுறோம். இதுக்கு நேம் தான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இதில் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம். இப்போ இந்த எல்லோ இருக்குல்ல, இந்த எல்லோ பீஸ் வந்து இந்த எல்லோ இடத்துல இதை சேரணும்னா நீங்கள் எப்படி சேர்க்கணும். அப்போ இது எந்த சைடுக்கு நேராக இருக்கோ அதை மறைச்சி இந்த இது கீழே இறக்கிடணும். கீழே இறக்கிட்டு இப்போ இதை சேர்த்திங்கன்னா இப்போ அந்த இது சேர்ந்துடும். இதுதான். இப்போ நம்ம நல்லா கியூபை கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கியூபை கொலாப்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம என்ன கலர் சேர்க்கலாம்னா பச்சை கலர் சேர்க்கலாம். இதில் வந்து எப்பவுமே நம்ம சென்டர் பீஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இப்போ நம்மளுக்கு க்ரீன் வரும். இப்போ க்ரீன் இங்கே ஒன்று இருக்குது. இந்த க்ரீனை இங்கே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த க்ரீனை இங்கே சேர்க்கணுன்னா இது வந்து சென்டரில் இருக்கனால நம்ம ரைட்டும் திருப்பிக்கலாம், லெஃப்ட்டும் திருப்பிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ரைட்டு நான் திருப்பிட்டு இந்த சென்டரை மட்டும் இப்படி கீழே இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறத திருப்பிட்டோன்னா இதை மட்டும் மேலே ஏற்றிடணும். இப்போ இந்த இடத்துல 3 வந்துச்சா. இப்போ அதேமாதிரி இப்போ இங்கே ஒரு இது இருக்கா, இதை எடுத்து நம்ம இங்கே சேர்க்கணுன்னா இந்த சென்டரை மட்டும் இங்கே திருப்பணும். திருப்பிட்டோமா. இப்போ இதை கீழே இறக்கிக்கணும். கீழே இறக்கிட்டு இதை மட்டும் திருப்பணும். அப்படி உங்களால் இது திருப்ப முடியலன்னா 2ஆவது திருப்பிட்டு இதை திருப்பிடுங்க. இப்போ இதோட இது சேர்ந்துச்சா. இப்போ இதை மேலே தூக்கணும். இந்த ரோல இங்கே 2 இருக்குது. இந்த 2 இங்கே திருப்பிடணும். இப்போ நம்மளுக்கு இன்னும் 3 இது இருக்கா, அந்த 3 தானே வாங்க. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இதுதான். இப்போ இது வந்து என்ன சைடு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடா. அப்போ இது வந்து நம்ம ரைட்டில் திருப்பி இதை இறக்கிட்டோன்னா இந்த இது இங்கே வந்துச்சு பாருங்க. அதனால நம்ம இப்படி இந்த தப்பு பண்ணக்கூடாது. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்னா இந்த கார்னர்லாம் லெஃப்டில் திருப்பணும். ரைட்டில் இருக்கும்போது லெஃப்டில் இருக்கும்போது ரைட்டில். இப்போ இதை கீழே இறக்கி இதை நம்ம பிரித்து ரிட்டன் இதோட சேர்த்துட்டு மேலே கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த இது இதில் சேரணும்னா சென்டரை மட்டும் திருப்பிட்டு, ஏன்னா அதுவும் ரைட் தானே, அந்த மாதிரி கார்னர் மாதிரி தான் இது சென்டரை மட்டும் திருப்பணும். அதுதாங்க. இப்போ ஒரே ஒரு இதான் இருக்குது. அந்த ஒரு இது இங்கே கீழே இருக்குது. இப்போ நிறைய பேர் கியூப் எப்பவுமே ஃபஸ்ட் லேயர்லாம் ஈஸியாக சேர்ப்பீங்க. சில பேருக்கு வந்து இந்த சென்ட்ரு இந்த கார்னர் வந்து இங்கே கீழே இருக்கும். அது எப்படி நான் மேலே இருக்கணும்னு மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி இதே இடத்துல வந்து நின்றுட்டுருப்பீங்க. அப்போ இது என்ன பண்ணணும்னா இதை இப்படி கீழே இறக்கணும். கீழே இறக்கும் போது கீழே இருக்காது. என்னாச்சுன்னா நீங்கள் இதுக்கு நேராக வச்சு இது பண்ணுறீங்களே, அப்போ அந்த ரோலாக அது இருக்கக்கூடாது. வேறு ஏதாச்சும் இந்த இடத்துல இங்கெல்லாம் நிற்க வச்சிடணும் இதை. அப்போ இதை கீழே இறக்கிட்டிங்கன்னா, இப்போ இதை கீழே இறக்குனீங்கன்னா இந்த பச்சை கலர் இங்கே இருக்கா. அப்போ இதுக்கு நேராக இதை வச்சுக்கணும் இன்னொன்று ஒரு வாட்டி. இப்போ இந்த ரோ கீழே கரெக்டாக இங்கே இருக்கா. இப்போ மேலே தூக்கணுங்கன்னா அந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ இதை மாதிரி பண்ணிடுறீங்க. ஓகே. இப்போ நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட் லேயர் சேர்த்துட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் ஃபஸ்ட் லேயர் சேர்க்கல. இந்த ஃபஸ்ட் லேயரே நம்ம தப்பாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா வந்து இப்போ கலரில் இங்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் இதோட மேட்சிங் கலராக இங்கே இருக்கணும். இந்த 4 பீஸ் இங்கே கரெக்டாக இருக்குது. இந்த 2 பீஸ் இப்போ வந்து இந்த பீஸை நம்ம வந்து இங்கே கொண்டுட்டு போகணும். இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும். அப்போ இந்த க்ரீனை மட்டும் கீழே இறக்கிக்கணும். க்ரீனை மட்டும் கீழே இறக்கிட்டு இதை இப்படி திருப்பி வெளில எடுத்துடணும். பிரிச்சதை நம்ம கரெக்டான பீஸை திருப்பி இறக்கி தப்பானதை எடுத்துட்டு கரெக்டான இதை வச்சு இப்படி சேர்த்துடுறோம். இப்போ இங்கே மிச்சம் இருக்கிறத பண்ணிக்கிறோம். இப்போ இது உங்களுக்கு தெரியும். அதுதாங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் சேர்ந்துருச்சு. தெரியுதா எல்லாத்துக்கும்? ஃபர்ஸ்ட் லேயர் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இந்த செகண்ட் லேயரும் சேர்க்கணும்னா இந்த ஆரஞ்சு இருக்கா, ஆரஞ்சு சென்டராக இங்கே வச்சுக்கணும். இப்போ ஆரஞ்சு வந்துச்சா. இப்போ வந்து நம்ம திருப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த சென்டர் பீஸில் ஒன்று ஆரஞ்சு வந்துச்சுன்னா எல்லா சென்டரும் சேர்ந்துருச்சு. தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா பார்க்க போகிறீங்கன்னா, இது வந்து பிரிச்சதை வெளில எடுத்து சேர்க்குறது. இது என்னென்னா, இப்போ வந்து இந்த கார்னர் பீஸில் நம்ம கரெக்டாக சேர்க்கணும். இந்த கார்னர் பீஸில் இங்கே தப்பாக இருக்குது. இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கலாம், ரெட்டு எல்லோ எடுத்துக்கலாமே. இந்த இடத்துல நம்ம ரெட்டு வரணும், இந்த இடத்துல எல்லோ வரணும். அப்போ கீழே தேடணும். கீழே வந்து இந்த 4 சென்டர் பீஸில் தான் இங்கே ஏதாச்சும் ஒன்று வரும். ரெட்டு
எல்லோ கிடச்சிச்சு பாருங்கள், ரெட்டு எல்லோ. அப்போ வந்து நம்ம ரெட்டு எல்லோவா இந்த நம்ம இப்படி தானே ஃபிங்கரை ஃபேஸ் பண்ணிப்போம். ரெட் எந்த சைடில் இருக்கோ, இப்போ ரெட்டு தானே டாப்பில் இருக்குது, அதனால ரெட்டுக்கு நேராக வச்சுக்கணும். அதே இது எல்லோ இங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துல வச்சுருக்கணும். ஓகே, இப்போ ரெட்டுக்கு நேராக நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல தானே சேர்க்க போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் திருப்பி எந்த இடத்துல இறக்க போகிறோமோ, எந்த இடத்துல சேர்க்க போகிறோமோ அதை இறக்கி இப்போ நம்ம அந்த ரிட்டன் நம்ம திருப்பினதை உள்ளே கொண்டு வந்துட்டு இதை மேலே தூக்கிடணும். இப்போ இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இதை செய்யும் போது அந்த கியூபோட நீங்கள் சேர்க்க நினச்சது அது சேர்ந்துச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து ஒயிட்டு ரெட்டு பார்க்கலாமே. ஒயிட் ரெட் இங்கே கீழே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போவும் டாப்பில் ரெட் இருக்குது. அப்போ ரெட்டுக்கு நிறைய வச்சுக்கணும். இந்த அடி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் சேர்க்க போகிறீங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பண்ணணும். லெஃப்ட்டு எந்த இடத்துல சேர்க்க போகிறீங்களோ அது கீழே இறக்கணும். எந்த இடத்துல எதை இப்போ பிரிச்சிங்களோ அதை சேர்த்துட்டு இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ஒயிட்டு ஆரஞ்சு இப்போ சேர்க்கலாம். இப்போ வந்து ஆரஞ்சுக்கு நேராக நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சேர்க்கணுமா, அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் திருப்பி இதை கீழே இறக்கி ரிட்டர்ன் இதை திருப்பி இப்போ நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா ஆப்போசிட்டில் சேர்த்து இப்போ இது மேலே தூக்கிக்கிறீங்க. இப்போ இதுவும் சேர்ந்துச்சா. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆரஞ்சு எல்லோ இங்கே தான் இருக்குது, ஆனால் வந்து இது ஆப்போசிட்டில் திருப்பணும். அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா தப்பான இதை இதில் சேர்க்கணும். தப்பான பீஸ் அதில் நீங்கள் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஏதாச்சும் ஒரு சைட்லேயே இப்போ நீங்கள் தப்பான பீஸை அதே மாதிரி இப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பீஸ் வந்து வெளில வந்துடும், தப்பான பீஸ் உள்ளே போயிடும். இப்போ அந்த பீஸ் வெளில வந்துச்சா, எல்லோ ஆரஞ்சு, எல்லோவுக்கு நேராக இதை வச்சுட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் சேர்க்கணும். இது பிரித்து கீழே இறக்கணும், பிரித்து இதை உள்ளே சேர்க்கணும், நெக்ஸ்ட்டு மேலே தூக்கணும். இப்போ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணிட்டோமா. இப்போ பாருங்கள் செகண்ட் லேயரும் நமக்கு சேர்ந்துருச்சா. அதுதான் இப்போ செகண்ட் லேயர் சேர்ந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோன்னா, நம்ம புக்கில் ஒன்று பார்த்தோம்னால ஜே ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா நம்ம முடிச்சாச்சு. இப்போ ஜே ஃபார்முலா. ஜே எல்லோரும் நீங்கள் எப்படி போடுவீங்க, எல்லாத்துக்கும் இப்போ ஜே போட தெரியும். அப்போ கியூப்பில் எப்படி ஜே போடணுன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே கீழே எல் ஷேப்பில் இங்கே ஒன்று வரணும். தெரியுது, அந்த இடத்துல எல் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு சைடில் ஒரே கலர் செய்யணும். கீழே வந்து இப்போ ப்ளூ கலரில் எல் ஷேப் ஒன்று வரணும். அப்போ ஜே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஜே ஒரு கோடு போட்டுட்டு இங்கே கீழே எழுப்பீங்களா, மேலே ஒரு கோடு இப்படி போடுவீங்களா, இப்படி போட்டு இப்படி வருவீங்களா, நம்ம லாஸ்ட்டாக மேலே ஒரு கோடு போடுறோம். இப்போ இதை நம்ம இங்கே பிரித்திங்க வச்சோம்ல, அதை இப்படி சேர்த்துட்டு ரிட்டன் அப்படியே இதை மேலே தூக்கிடணும். இப்படி மேலே தூக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஜே மாதிரி வந்திருக்காது, வரல. அப்போ நம்ம இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கா, அந்த கோடை வந்து இப்போ நம்ம எல் மாதிரி மாற்றணும்னா அந்த கோட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சைடில் வச்சுட்டு ஜே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். கீழே இறக்கிட்டு அதை நம்ம கீழே இருக்கணும், அதை பிரித்து நம்ம மேலே அந்த கோடு போட்டோம்ல, அப்புறமா இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம அந்த கோடு போட்டதை ரிட்டன் மேலே ஏற்றிட்டு ஜே ஃபார்முலா இப்போ முடிச்சாச்சு. முடித்தோம்ல இந்த சைடில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு எல் மாதிரி வந்திருக்கா, எல் இப்படி இருக்கும், நம்ம ஆப்போசிட்டில் இப்படி போட்டுக்கிறோம். எல் இப்படி வந்துச்சா, அப்போ இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஜே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணோம்ல, அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மாதிரி பொண்ணு வரும், அந்த ப்ளஸ்ஸை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ப்ளஸ் மாதிரி இந்த இடத்துல வந்துச்சா, இப்போ இதுக்கு நேராக ஒயிட் இருக்குது, இந்த கார்னரில் ஆரஞ்சு இருக்குது, இந்த இடத்துல எல்லோ இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஆனால் சில பேருக்கு இப்போ எப்படி வந்திருக்கோன்னா, இதை யாரும் செய்யாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு வந்து இப்போ இங்கே வந்து ரெட்டு சேர்ந்துச்சா, இந்த இடத்துல எதுவும் சேரல, இந்த இடத்துலையும் எதுவும் சேரல, இந்த இடத்துலையும் எதுவும் சேரல. இப்படி நிற்கும் போது என்ன செய்யணும், நம்ம அப்போ வேறு டைரெக்ஷனில் நம்ம வச்சு பார்க்கணும், வேறு கலரில் வச்சு பார்க்கணும். இப்போ ஆரஞ்சில் நான் வச்சு பார்த்துருக்கேன், ஒயிட்டு சேரல, ரெட்டும் சேரல, எல்லோ சேர்ந்துச்சு, இந்த ரெண்டு தான் இப்போ சேர்ந்துருக்கு. இந்த பீஸ் இங்கே வரணும், இந்த பீஸ் இங்கே வரணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு 2 பீஸ் தெரிஞ்சிச்சா, அதில் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பீஸை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஒன்று கீழே இறக்கி, ரைட் ஹேண்ட் சைடு தானே இப்போ பண்ணுறீங்க, அப்போ ரைட்டை கீழே இறக்கி 2 சுற்று சுற்றி இதை மேலே தூக்கி ஒரு சுற்றி இது ரிட்டன் இறக்கி இதை நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா சென்டரும் இது கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம் கியூபை. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த கார்னர் பீஸ் மட்டும் தான், மீதி எல்லாமே நமக்கு சேர்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு கார்னர் பீஸ் நீங்கள் இந்த இடத்துல சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் பார்க்குறேன். எனக்கு இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு. ப்ளூ இங்கே வரணும், ஒயிட் இங்கே வரணும், ரெட் இங்கே வரணும். அப்படின்னாலும் இது கரெக்டான பீஸ் தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் இதை வச்சுக்கணும். இப்போ அந்த ஃபார்முலா புக்கு ஒரு நிமிஷம் எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, நான் உங்களுக்கு வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா முடித்தோம், ஜே ஃபார்முலா முடித்தோம். கார்னர் ஃபார்முலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு பீஸை மாற்றும் போது இந்த பீஸில் வந்து நம்ம கார்னர் ஃபார்முலா சிங்கிள் கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து 11 ஃபார்முலான்னு அப்ளை பண்ணுறோம். 11 ஃபார்முலா எதுக்காண்டினா, இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கா, அப்போ வந்து இதை நம்ம திருப்பணும். ஓகே, அப்போ திருப்பும் போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான பீஸை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு 11 நீங்கள் எப்படி போடுவீங்க, இந்த இடத்துல ஒரு கோடு போடணும். அந்த கோடு போட்டதை நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க. இது ரைட்டில் இருக்குனீங்கன்னா 11 ஃபார்முலாவுக்கு ரைட்டில் தான் திருப்பணும். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஒரு கோடு போடுவீங்களா, இப்போ வந்து நம்ம இங்கே பிரித்து தான் நம்ம இங்கே சேர்க்குறோம். அப்போ வந்து இது பிரிஞ்சு போயிடுது. நம்ம அப்புறமா இதை மட்டும் மேலே தூக்கிட்டு இது இப்படி மேலே தூக்கிடணும். இப்போ நம்ம கீழே இப்படி ஒயிட் இப்படி சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு இருந்த பீஸ் அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு இருக்கா. இன்னொன்று வாட்டி இதே இதை அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வேறு கலர் வந்துச்சா. இப்போ இந்த கலரும் இதுவும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது. இது இங்கே சேர்ந்துருச்சு, இதுவும் மேட்ச் ஆகுது. இப்போ நீங்கள் எப்படினாலும் இதை பிடிச்சிக்கலாம். நான் எப்பவுமே ஷார்ட் கட்டாக இதை சேர்ந்து தானே பிடிச்சிட்டு, இப்போ வந்து டபுள் கார்னர் ஃபார்முலா, நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா முடித்தோம், ஜே ஃபார்முலா முடித்தோம், கார்னர் ஃபார்முலா முடித்தோம், 11 ஃபார்முலா முடிச்சிட்டோமா. இப்போ எல்லா கார்னரும் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டபுள் கார்னர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சைடில் அப்ளை பண்ணிங்களே, 2 திருப்பணும், மேலே தூக்கணும், ஒரு திருப்பு ரிட்டன் கீழே இறக்கி இதை சேர்த்துடணும். இப்போ வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துலையும் ஆப்போசிட்லேயும் ஒரு இது பண்ணணும். ஆப்போசிட்லேயும் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ரொட்டெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஒயிட் இங்கே வரணுமா, இன்னொன்று வாட்டி அப்போ இதே இது செய்யுங்க, ரிப்பீட்டாக இன்னொன்று வாட்டி செய்யுங்க. இப்போ இதை செஞ்சு முடித்தோம்ல, உங்களுக்கு சேருதான்னு பாருங்கள். இப்போ எனக்கு இந்த சைடு எனக்கு சேர்ந்துச்சு, இதுவும் சேர்ந்துச்சு. இப்போ இந்த 2 தான் எனக்கு இன்னும் சேரல. அப்போ இந்த 2க்கு பார்த்தீங்கன்னா இந்த இது இங்கே வரணும், அதுக்கடுத்து இந்த ப்ளூ இங்கே வரணும். அப்போ வந்து நீங்கள் இப்படியே பிடிச்சி பண்ணலாம். அதே இது ஆரஞ்சு இங்கே கீழே இருக்குது, ஒயிட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் க்யூப் டைரக்ஷனை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இதான் இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது, ஆரஞ்சு இங்கே வருது மாதிரி. அப்போ இந்த இடத்துல வச்சு ஒன்று கீழே இறக்கி 2 திருப்பி மேலே தூக்கி ரிட்டன் ஒரு சுற்றி இதை சேர்த்துட்டோன்னா, இன்னொன்று வாட்டி இது ஆப்போசிட்டில் அப்படியே அப்ளை பண்ணுங்களேன், சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.